ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வயலுக்கு கிளம்புனா வயலுக்கு போயிட்டு இருக்கையிலே ரோட்டு ஓரமாகவே மேய்ஞ்சிச்சு. சரி நேரத்தை வயலுக்கு போனால் இன்னைக்கு இந்த பக்கமாக மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேய்ச்சிட்டு இருக்கையில் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஆடு மாடு மேய்ச்சாலுமே எனக்கு காவலுக்கு எங்கள் புல்லட் பாண்டி வேற வந்துடுவார் பின்னாடியே. சரி அங்கிட்ட ஆடு மாடுலாம் அங்கிட்ட ஓரமாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் சீமக்கருவன் எத்துனா கண்ணுக்குட்டி நல்லா சாப்பிடுவாங்க. அதை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு பிறக்கிட்டு வந்து கொடுத்தா நான் கொடுக்குறத விட நான் கையில் வச்சுருக்கிற நான் கஷ்டப்பட்டு பிறக்கிட்டு வந்து அதையே கீழே ஒன்று ஒன்றா திங்காமல் கீழே உருவி போட்டு தம்பிட்டேன். நீ திங்களாடி போ, அந்த 2 கண்ணுக்குட்டி இருக்குது அது கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அது கொண்டு போய் கொடுத்தா அந்த 2 கண்ணுக்குட்டியும் அதுக்கு மேலே பண்ணுது, மேய்ஞ்சிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. உனக்கு போய் நான் கஷ்டப்பட்டு பிறகிட்டு வந்தேன் பாரு, உனக்கிட்ட கொடுத்ததுக்கு ஆடுக்குட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் ஆடுக்குட்டி நல்லா தின்றுருக்கோம் நேற்று. இப்படி இன்றைக்கி ரோட்டு ஓரமாகவே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே ரோட்டில் வர பைக்கு பஸ்ஸு லாரின்னு போச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால பொழுது போனதும் தெரியல. சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆடு மாடுலாம் மேய்ச்சிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நானும்.